வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். 11 வருடங்கள் கழித்து மஹிந்த ராஜபக்சவின் சொத்து விவரங்கள் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகவும் அவற்றின் பின்னணி தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் இன்றைய தினம் அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற ஒரு பெரும் விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஹோமோஸ் நீரிணையை தாண்டி செல்கின்ற கப்பல்கள் இனி அமெரிக்காவின் அனுமதியை பெற வேண்டும் என்பது போன்று அமெரிக்கா அதிபர் இப்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். தையிட்டி பகுதியிலே காணிகள் அளவீடு செய்கின்ற ஒரு செயற்பாடு இடம்பெற்று வருகிறது. இவை தொடர்பாக தையிட்டி மக்கள் தெரிவித்திருக்கின்ற விவகாரங்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது விடயத்துக்குள் வருவோம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த அதாவது 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி கால பகுதியிலே மஹிந்த ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திடம் சிக்கி இருக்கிறார் என்றே தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன என்பது பலருக்கு தெரியும். தங்களுக்கு தேவையான வகையிலே, தங்களுக்கு எந்தெந்த வகையிலே சிறப்புகளான செயற்பாடுகள் இடம்பெறுமோ அதற்கு ஏற்ற வகையில் ஆட்சியாளர்களை மாற்றி எந்தெந்த இருக்கைகளில் ஜாரை இருத்த வேண்டும் என்பதை இவர்களே தீர்மானித்து தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பவர்களை தண்டித்து தங்களுக்கு ஆதரவான செயற்பாடுகளை மேற்கொள்பவர்களையே இவர்கள் ஆசனங்களிலே அமர்த்தி அழகு பார்த்தார்கள் என்பது யாவரும் அறிந்த ஒன்று. சட்டம் இவர்களுக்கு கீழும் இவர்கள் சட்டத்திற்கு மேலும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நீதிமன்றமே இவர்களால் தான், அதாவது மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஜிஎல் பீரிஸ் இவர்கள் போன்றவர்களால் தான் நாடு பங்குரோத்து நிலைமைக்கு வந்ததென்று ஒரு நீதிமன்றமே தீர்ப்பை வழங்கியிருந்தது. நாடு பங்குரோத்து நிலைமைக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் இவர்கள் தங்களை மேன்மேலும் வளப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் அவற்றுக்கான தங்களது கமிஷனை பெற்றுக்கொண்டு நாட்டை வங்குரோத்து நிலைமையில் இவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் 11 வருடங்களாக ஒரு வழக்கு நிலுவையிலே இருந்து வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த மஹிந்த ராஜபக்சவின் சொத்து விவரங்கள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கு பல்வேறுபட்ட காலகட்டங்களிலே அவை நிலுவையில் இருந்து வந்தன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விவகாரத்தை கையில் எடுத்து என்ன சொல்லியிருந்தது என்று சொன்னால், 10ஆம் திகதிக்கிடையிலே மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் தொடர்பான சகல விவரங்களையும் சத்திய கடதாசி மூலம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உங்கள் பலருக்கு தெரியும், எந்த ஒரு விசாரணைக்கும் இவர்கள் சமூகம் அளிக்காமல் காலம் தாமதித்து வந்தார்கள். கடந்த ஆட்சியிலே உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சிராந்தி ராஜபக்ச ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த வேளையில் அவர் அங்கு செல்லாது மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் வீட்டுக்கு விசாரணையாளர்கள் அழைக்கப்பட்டு அங்கே இவர் வாக்குமூலம் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 10ஆம் திகதி இந்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் 10ஆம் திகதி வரைக்கும் தாமதித்து 10ஆம் திகதியே அதற்குரிய அந்த சத்திய கடதாசி இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச வைத்திருக்கின்ற சொத்துக்களின் பெறுமதி எவ்வளவு என்பது தொடர்பாக இந்த வழக்கு விசாரணைகள் இனி மீளெடுக்கப்படும், அதாவது துரித கதியிலே இவை மீளெடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவராக இருக்கின்ற ரங்க திசநாயக்கா இவர்கள் என்ன எதிர்க்கட்சியினரால் இவர் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனிதர் போன்றுதான் பார்க்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால், அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவராக இருக்கின்ற இவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகளை இவர்தான் முன்னெடுத்து வருகிறார். தூசி தட்டப்பட்டு பல்வேறுபட்ட வழக்கு விசாரணைகள் இவர்களுக்கு எதிராக இப்பொழுது மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர் சபிக்கப்பட்ட மனிதர் போன்று எதிர்க்கட்சியினரால் பார்க்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட ஊழல்கள் இவர்களது ஆட்சி காலத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. ஆனாலும் கூட இவர்களில் இருந்து நாமல் ராஜபக்ச கொஞ்சம்
வித்தியாசமானவராக காட்டப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இவர்கள் அதாவது முன்னர் இருந்த கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், இவர்கள் மீது பல்வேறுபட்ட ஊழல்கள் சுமத்தப்பட்டு அவற்றுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் நாமல் ராஜபக்ச இவரை வைத்துக்கொண்டு அரசியல் காய் நகர்த்துவதற்காக அவர் கொஞ்சம் இவர்களிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது 2029ஆம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாமல் தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்பதை கருத்திலே கொண்டு இவர்கள் நாமல் ராஜபக்சவை ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில், அதாவது எதிர்கால ஜனாதிபதி என்ற அந்த கனவோடு நாமல் ராஜபக்சவை அந்த திட்டங்களிலிருந்து இவர்கள் விலக்கி வைத்து இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற வேளையில் கூட அவர் மீதும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. வசீம் தாஜுதீன் கொலையோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் பலரால் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மக்கள் இவர்களை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு மக்கள் ஒன்றும் மாங்காய் மடையர்கள் இல்லை என்றும் அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாடு எப்படியான நிலைமைக்கு சென்று இப்பொழுது மீண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இதே வேளையில் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ரணில் மைத்திரி ஆட்சி காலத்திலே மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக வழக்கு விசாரணைகள் வந்த வேளையில் அப்பொழுது இவர்களுக்குள் இருந்த, அதாவது ரணிலுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் இடையிலே இருந்த அந்த உறவு காரணமாக அவை பிற்போடப்பட்டன. என்னதான் எதிர்க்கட்சிகள் எதிராக கதைக்கின்றோம், எதிரணியில் இருக்கிறோம் என்று இவர்கள் தெரிவித்து வந்தாலும் கூட இவர்களின் பின்னணியில் இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை காணப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் தான் அந்த வழக்குகள் எல்லாம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பலரால் விமர்சிக்கப்பட்டு வந்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த முறை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தப்புவது மிக மிக கடினம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் மஹிந்த ராஜபக்சவோடு அமைச்சராக இருந்து மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற டிஜே குணசேகரவினுடைய அறிக்கை வெளிவந்து அதுவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும் தலையிடியாக இப்பொழுது மாறியிருக்கிறது. என்எஸ்பி வங்கியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட மோசடிகளில் போது இவருக்கும் பங்கு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது மாட்டுப்பட்டிருக்கிறார். இவர்தான் அப்பொழுது 2013ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவத்தில் அப்பொழுது இவர் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது பார்த்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கு இது ஒரு கெட்ட காலமாகத்தான் மாறியிருக்கிறது. எல்லா பக்கத்தாலும் அவருக்கு பிரச்சனைகள் மாறியிருக்கிறது. இவற்றிலிருந்து மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு தப்பித்துக் கொள்ளப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனை ஓரளவுக்கு தீரப்போகிறது என்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பாகிஸ்தான் இதற்கு இடையிலே தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறது என்கின்ற விடயம் வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்பொழுது அது பிழைத்து போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோமோஸ் நீரிணையை தாண்டுகின்ற எந்த கப்பலாக இருந்தாலும் அது அமெரிக்காவின் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பது போன்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் சீன கப்பல்களும் இவற்றால் பயணம் செய்கின்றன என்பது போன்றுதான் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறுபட்ட நாடுகள் முனைப்பு காட்டி வருகின்றன. ரஷ்யா இன்றைய தினம் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், என்னதான் நீங்கள் செய்தாலும் தயவு செய்து இதிலிருந்து பின்வாங்காமல் இதிலே சமாதானத்தோடு இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்டுங்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட நாடுகள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையில் தையிட்டி பகுதியில் இருந்த சட்டவிரோத விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகள் இப்பொழுது காணி உரிமையாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் அவர்களது காணியினுடைய அளவீடுகள் எப்படி இருந்தன என்பது கேட்கப்பட்டு இப்பொழுது அந்த காணிகளுக்குரிய அளவீடுகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த காணிதான் வழங்கப் போகிறார்களா அல்லது மாற்று காணிகள் வழங்கப் போகிறார்களா என்பது இதுவரை தெரியாது. ஆனால் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் இவற்றிலே தலையிட்டிருக்கிறார் என்றும் அவர் மக்களுக்கு ஒரு உறுதியை வழங்கியிருக்கிறார் என்றும் 2 கிழமைக்குள்ளே அந்த காணிகள் உங்களுக்கு மீள அளிக்கப்படும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது கருத்து தெரிவித்த மக்கள் அந்த காணிகள் தங்களுக்கு அளிக்கப்படாது விட்டால் தாங்கள் மீண்டும் மக்களை ஒன்று திரட்டி பெரும் போராட்டம் ஒன்றை செய்வோம் என்பது போன்று கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். பார்ப்போம் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் எந்த வகையான நடவடிக்கைகளை இவர்கள் மீது எடுக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.